ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே சூப்பரா ஒரு ஹக்கா நூடுல்ஸ் செய்ய போறோம். நாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஹக்கா நூடுல்ஸ் பண்றதுக்கு மாவு ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசிறி விட்ட மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுல தண்ணி சேர்த்து நம்ம டைட்டா மாவா பிசிஞ்சு எடுத்துக்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாவு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. தண்ணியா இருந்ததுன்னா நம்ம புழிஞ்சது நூடுல்ஸ் ஆக்கச்சு ஒரு மாதிரி கொச கொசன்னு போய் ஒட்டின்றோம். அதனால நல்லா இருக்காது. எவ்வளோ டைட்டா உங்களால மாவு பிசைய முடியுமோ அவ்வளோ டைட்டா மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா நீட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீட் பண்ணின்றதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து மாவு மேல நல்லா தடவிட்டு இது நம்ம மூடி போட்டு 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஊற விட போறோம். குறைஞ்சது 1 மணி நேரம் ஊறுற மாதிரி பாத்துக்கோங்க. 2 மணி நேரம் வரைக்கும் ஊறினா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ குறைஞ்சது 1 மணி நேரம் இது நல்லா ஊறின்னு இருக்கட்டும். இது ஊறின்னு இருக்கிறச்சே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துல ஒரு 5-6 கப் அளவு தண்ணி குத்தி தண்ணி நல்லா கொதிக்க விட போறோம். தண்ணி லைட்டா குட்டி குட்டியா பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கிற ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். அந்த அளவுக்கு இது கொதிக்கட்டும். இதை அப்படியே ஒரு சைட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை பார்க்கலாம். மாவு இந்த டைம்ல நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, அந்த ஊறின மாவை எடுத்து சிலிண்டர் மாதிரி ரோல் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இது நம்ம இந்த அச்சு இருக்கும் இல்லையா, அதுலதான் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸ் மாதிரி இதை புழிஞ்சு எடுத்துக்க போறோம். எங்கிட்ட இந்த கையில ப்ரெஸ் பண்ற மாதிரி நான் வச்சிருக்கோம். உங்கள்கிட்ட ட்ரெடிஷ்னலா நம்ம அந்த 2 சைடும் இப்படி புடிச்சுட்டு புழிவோம் இல்லையா, அது மாதிரி இருந்ததுனாலும் நீங்க இதுல புழியலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் பெரிய கண் இருக்கிற மாதிரி நான் அச்சு எடுத்திருக்கேன். ஸோ நூடுல்ஸ் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதாவது இடியாப்பத்துக்கு நெக்ஸ்ட் சைஸ் இது. உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அச்சு உள்ளுக்குள்ள வச்சுக்கோங்க. லைட்டா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம சிலிண்டரா உருட்டி வச்ச மாவை இந்த பிரஸுக்குள்ள போட்டு இப்போ மூடிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பிரஸ்குள்ள போட்டு மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை டைரக்டா இப்போ இந்த சூடு தண்ணியிலேயே நம்ம புழிஞ்சிட போறோம். சைட்ல நீங்க தனியா புழிஞ்சு இதுல எடுத்து போடுறதை விட இந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்ததுங்கிறதுனால நான் டைரக்டா புழியிறேன். நீங்க தனியா புழியறீங்கன்னா கொஞ்சம் மாவை தூவி விட்டுன்ட்டு அது மேல இதை புழிஞ்சிட்டு அப்புறமா எடுத்து நீங்க தண்ணிக்குள்ள போட்டு அப்படியும் பண்ணலாம். எந்த லெங்த் வேணுமோ அந்த லெங்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. இல்ல லெங்த்தியா நீங்க வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரியே ஃபுல்லா மாவு எல்லாத்தையும் நம்ம தண்ணியில புழிஞ்சு அது நல்லா கொதிக்க விட போறோம். மீடியம் ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே நல்லா கொதிக்கணும். நடுவுல அடிக்கடி கலரி விடணும்லாம் அவசியம் கிடையாது. அதுவே உங்களுக்கு தனித்தனியா நூடுல்ஸ் ஸ்ட்ராண்டா வந்துடும். எதுவும் ஒட்டிக்காது. ஸோ அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்துருது நூடுல்ஸை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில போட்டு நல்லா நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில அலசிட்டு ட்ரெயின் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. மீதி சப்போஸ் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா கூட ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அடுத்து இந்த சாஸுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேன்ல நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இங்க மெல்லிசா கொஞ்சம் வெங்காயம், கேரட், கேப்சிகம்லாம் திருத்தி வச்சிருக்கேன். அதெல்லாம் இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். முதல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசா திருத்தி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து கலர் கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறமா கேரட்டையும் கேப்சிகமையும், அதாவது கேரட்டையும் குடமிளகாவையும் இதுல நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகணும். இந்த டைம்ல என்ன பண்ணுங்க, ஒரு டொமேட்டோ பியூரி ரெடி பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா பெரிய தக்காளியா ஒரு தக்காளியை வேக வச்சு அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்னு கடையில கிடைக்கும். அதை சேர்த்து தோலை மட்டும் எடுத்துட்டு மிக்சியில நல்லா திக்கா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த பேஸ்ட்டை இப்ப இந்த காய்கறி கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுல இருக்கிற தண்ணி லேசா உறிஞ்சி வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைம்ல இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன்
கரம் மசாலா வந்து சேர்க்க போறோம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன நீங்க என்ன குவான்டிட்டி வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு பண்றேங்கனால ரொம்ப டோன் டவுனா தான் நான் இன்னைக்கு வந்து காரம் வந்து சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பெப்பர் அதெல்லாம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, உங்களோட காரத்துக்கு தேவையானதை பொறுத்து. இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து குறையும். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்க, கொஞ்சமா வந்து கேபேஜ் வந்து சீவி வச்சுன்னு இருக்கேன், அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். கேபேஜ் வந்து கடைசியில, முட்டைக்கோஸை கடைசியில சேர்த்துக்கோங்க. ஏன்னா முன்னாடியே சேர்த்தோன்னா ஒரு மாதிரி கொசன்னு போயிடும். அதனால கடைசியில முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அடுப்புல வந்து கலரி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இது பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா நூடுல்ஸ், அதை வந்து இது கூட வந்து சேர்த்துற போறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான வீட்லயே ஸ்கிராச்ல இருந்து ரெடி பண்ண ஹக்கா நூடுல்ஸ் ஹெல்த்தியர் வெர்ஷன் ரெடி ஆயிடும். நீங்க வந்து இந்த ப்ராசஸ் பண்றது முழுக்கவே வந்து மீடியம் ஹை டு ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கம்மி பண்ண வேண்டாம். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த சூடு நிறைய இருந்ததுன்னா அந்த ஆத்தென்டிக்கான ஹக்கா டேஸ்ட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சூடு குறைஞ்சதுன்னா கூட டேஸ்ட் மாறுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இந்த டிப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ வாங்க இந்த ஹக்கா நூடுல்ஸை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃபீட்பேக்கையும் நீங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபி வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். என்ஜாய்.